Hi, welcome. In the video la nama vandu data provider பத்தி பார்க்கலாங்க. So இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட்ங்க டெஸ்ட் இன்ஜின்ல ஓகேங்களா. So இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். So இங்க பாத்தீங்கன்னா நான் வெறும் @test மட்டும் கொடுத்திருக்கேன். So அதுக்கு வந்து ஒரு மெத்தட் கொடுத்திருக்கேன். So ஒண்ணு இல்லங்க நான் வந்து Chrome browser வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். So ஒரு வெப்சைட் வந்து URL கொடுத்திருக்கேன். So அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த URL குள்ள போய்ட்டு என்னன்னா வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துட்டு ஹார்ட் கோட் வேல்யூஸ் கொடுத்திருக்கேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணால் லாகின் பேஜ் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு அசர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ரன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ரன் ஆகுது. ஸோ க்ரோம் ப்ரௌசர் வந்துட்டு ஓப்பன் ஆகுது, அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போகுது ஓகேங்களா. ஸோ அதில் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் ஹார்ட் கோட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுத்துட்டு உள்ளே வந்து லாகின் ஆகுது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம இந்த வெல்கம் அந்த வேர்டு இருக்கான்னு பார்க்குது. ஸோ உள்ளே போயிட்டு ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டுங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு அட்மின் ஓகே, அதுக்கப்புறம் admin 1 2 3. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நான் வந்து ஹார்ட் கோட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. லாகின் பண்ணால் வந்துட்டு ஓகே லாகின் ஆகுது. ஸோ நான் வந்து அசர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேட்டா ப்ரொவைடர் கான்செப்ட் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகினே வந்துட்டு மல்டிபிள் செட் ஆஃப் டேட்டாவோட பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு செட்டு, இன்னொரு மல்டிபிள் செட்ஸ் ஃபார் அட்மின் 3 to 1ன்னு சொல்லிட்டு இன்னொரு செட் வேணும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா 4 to 5 டேட்டா வச்சு நான் வந்துட்டு இந்த லாகினே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு நம்ம டேட்டா ப்ரொவைடர் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ டேட்டா ப்ரொவைடர்னா ஒன்றும் இல்லைங்க, டேட்டா ப்ரொவைடர் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி சொல்லலாம். அது வந்துட்டு என்ன ப்ரொவைட் பண்ணும், டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணும் ஓகேங்களா. எதுக்கு ப்ரொவைட் பண்ணுன்னா டெஸ்ட் மெத்தட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ ஒரு டெஸ்ட்டை வந்து நான் ரன் பண்ணணும், மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணணும் வித் மல்டிபிள் செட் ஆஃப் டேட்டா அங்கிறப்போ நம்ம வந்துட்டு டேட்டா ப்ரொவைடர் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட்டையே நான் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ண போகிறேன். பட் ஆனால் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணுறதுக்கு நான் ஃபார் லூப்போ இன்வொகேஷன் கவுண்டோ கொடுத்தாலுமே என்ன ஆகும், இந்த வேல்யூஸ் வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே தான் வந்து எனக்கு வரும். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு செட் ஆஃப் டேட்டா வித் மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் டேட்டாவோட நான் வந்துட்டு ரன் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம டேட்டா ப்ரொவைடர் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. டேட்டா ப்ரொவைடர் வந்துட்டு டெஸ்ட் இன்ஜினில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனோட்டேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த டெஸ்ட் மெத்தட் அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்துட்டு @dataproviderன்னு கொடுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் லைனில் நான் வந்துட்டு ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணுறதுக்கு பப்ளிக் வாய்ட் கெட் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ டேட்டா வந்து டேட்டா ப்ரொவைடர் வந்து ஒரு கண்டெய்னர்னு சொன்னோம். ஸோ அதுலேருந்து என்ன இருக்குங்க, டேட்டா இருக்கும் ஓகேவா. அதுதான் வந்துட்டு டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுது டெஸ்ட் மெத்தடுக்கு ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கணும், டேட்டா வந்து இருக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் 2 செட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து எக்ஸலில் வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் 2 செட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நான் எடுக்கிறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டேட்டா வந்து இது, செகண்ட் செட் ஆஃப் டேட்டா வந்து இது ஓகேங்களா. யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஓகேங்களா. இது ரோ காலம் பேசிஸில் வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டு 2 டைமென்ஷனல் அரே கொடுத்துக்கலாம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே ஸ்ட்ரிங்கு, அதனால் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸோ 2 டைமென்ஷனல் அரே. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் டேட்டான்னு கொடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு அரே டிக்ளேர் பண்ணும்போதுட்டு அதோட சைஸை வந்துட்டு நம்ம கொடுத்துடணும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் 2 செட்ஸ் ஆஃப் டேட்டாவா, அதனால் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 2 ரோ 2 காலம். ஸோ இது ரோ காலம் பேசிஸில் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம எக்ஸலில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் டேட்டா வந்து கொடுக்குறேன். ஸோ நான் வந்து எலாபரேட்டாக கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் 0th ரோ 0th காலம் ஓகேவா. ஸோ அந்த எக்ஸலில் வந்து நான் காமிச்சேன் இல்லைங்களா, 0th row 0 columnல வந்துட்டு admin
ஓகேங்களா. ஸோ கேப்ஸில் இருக்கு ஏ. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா 0 1 0th row ஃபஸ்ட்டு காலம். ஓகேங்களா, அதில் வந்துட்டு admin 1 2 3. ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டேட்டா. அடுத்தது டேட்டா 1 1 0 1 0. இங்கே வந்துட்டு நான் அட்மின்னே கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இங்கே வந்து நான் வந்துட்டு வேறு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போது டேட்டா 1 1 இல்லைங்களா. ஸோ ரோ காலம் பேசிஸ்லேருந்து ஒர்க் ஆகுது. ஈக்குவல் டு அட்மின் 3 2 1. ஓகேவா, ராங் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு செட்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம செட்ஸ் ஆஃப் டேட்டாவை வந்துட்டு நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு செட்டு, இது வந்துட்டு ஒரு செட்டு. ஓகேங்களா, 0 0 0 1 1 0 1 1. ஓகேங்களா, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் வந்து புரியறதுக்காக கொடுத்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பேசிஸில் தான் இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு எதை வந்து இது ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ரிட்டர்ன் டேட்டா. ஓகேங்களா, ரிட்டர்ன் பண்ணுது டேட்டாவை. ஸோ இங்கே பாருங்கள் ரிட்டர்ன் டேட்டா. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு உடனே எரர் வருது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகுது, 2 டைமென்ஷனாக ரிட்டர்ன் ஆகுது. பட் ஆனால் வந்துட்டு அவங்க பாருங்கள் ரிட்டர்ன் டைப் வாய்டு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் சேஞ்ச் மெத்தட் டைப் டு ஸ்ட்ரிங் 2 டைமென்ஷனாக. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் எரர் போயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் டேட்டா ப்ரொவைடர், அது பாருங்கள் எது ரிட்டர்ன் பண்ணுது, ஆப்ஜெக்ட் 2 டைமென்ஷனல் அரே. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு இந்த டேட்டா ப்ரொவைடர் வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படி பாஸ் பண்ணுறது, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரியாரிட்டி டிபெண்ட்ஸ் ஆன்லாம் பார்த்துப்போம். அதே மாதிரி டேட்டா ப்ரொவைடர்னு ஆட்ரிபியூட்டும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ஆட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நம்ம வந்துட்டு இங்கே நேம் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொவைடருக்கு நம்ம எந்த நேமுமே கொடுக்கல. ஸோ எந்த நேமுமே கொடுக்கலன்னா வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு அந்த மெத்தடோட நேமை வந்து அது எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஒரே ஒரு டேட்டா ப்ரொவைடர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் ப்ராப்ளம் இல்லை. சில டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிளாஸ்லேயே நம்ம வந்துட்டு நிறையா டேட்டா ப்ரொவைடர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த டேட்டா ப்ரொவைடருக்கு வந்து ஒவ்வொரு டேட்டா ப்ரொவைடருக்கும் யூனிக்யூ நேம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு நம்ம வந்து நேம் கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நேம் வந்துட்டு நான் வந்துட்டு லாகின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அந்த நேம் வந்துட்டு இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த டேட்டா ப்ரொவைடர் தான் நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம், லாகின். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பேராமீட்டர் வந்து எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதில் இருக்கிற சேம் கான்செப்ட் தாங்க இதுலேயும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸாக வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் வந்துட்டு இங்கேயும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஆர்குமெண்ட்ஸாக வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்ட்ரிங் யூசர் நேம்னு கொடுக்குறேன், அப்புறம் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட். ஓகேவா, 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸை வந்து இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஹார்ட் கோடடுக்கு பதிலாக வந்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து இங்கே நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்துட்டு 2 டைம் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 2 செட்ஸ் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட், யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ இங்கே பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டோட யூசர் நேம் வந்து எடுத்துக்கும், அப்புறம் பாஸ்வேர்ட். ஓகேங்களா, யூசர் நேம் பாஸ்வேர்ட். அடுத்தது செகண்ட் செட் வந்து எடுத்துக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம ரன் பண்ணலாம். run as test engine. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள் க்ரோம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ரன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டேட்டாவை எடுத்துக்கும். ஃபஸ்ட் செட் ஆஃப் டேட்டா நம்ம என்ன கொடுத்துருங்க, கரெக்டானது. ஓகேங்களா, உள்ள லாகின் ஆயிடுச்சு. ஸோ உடனே அசர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு செக் பண்ணுது. ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் டைம் வந்து எடுக்குது.
ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு யூசர் நேம் ராங் பாஸ்வேர்டு வந்துட்டு தப்பாக கொடுத்தேன் இல்லைங்களா. பாருங்கள் இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ்னு வந்துருச்சு. ஓகேங்களா, செகண்ட் டைம் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அசட் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணோம். ஸோ அது வந்து ஃபெயில் ஆயிரும். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு செகண்ட் ஒன் வந்து ஃபெயில் வரும். ஓகேங்களா, ஏன்னா அசட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ் இல்லையா. ஸோ நம்ம வந்து ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 1 பாஸ் 1 ஃபெயில். ஓகேவா, ஸோ இங்கே பார்க்கலாம் நம்ம அவுட்புட்டு. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து டீட்டெயிலாக வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள் இந்த செட் ஆஃப் டேட்டா ஃபஸ்ட் டைம் ரன் ஆயிருக்கு, இந்த செட் ஆஃப் டேட்டா செகண்ட் டைம் வந்து ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபெயிலாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த எக்ஸ்பாத் வந்து இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெல்கம் பேஜில் வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா. ஸோ அசட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபெயிலாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஃபெயில். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்துட்டு நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணுறோம் வித் மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா, அதுக்காக நம்ம டேட்டா ப்ரொவைடர் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரே கிளாஸ்லேயே வந்துட்டு எத்தனை டேட்டா ப்ரொவைடர் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம டேட்டா ப்ரொவைடருக்கு வந்து யூனிக்கான நேம் கொடுத்துடணும். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.